வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துன்னு பார்ப்போம். நம்ம என்ன செஞ்சோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சைட்வேஸ் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது எவ்வளோ தூரம் இருக்க வாய்ப்பு 24,840 வரைக்கும் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் இல்லை. இந்த எல்லோ ஜோனில் தொட்டு மார்க்கெட் மேலே போனோன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தா இந்த எப்போ எல்லோ ஜோனில் பிரேக் பண்ணிச்சு அப்போயே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான ஃபாலுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரப்போது நான் சப்போர்ட் எடுத்துன்னு நினச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா வரைக்கும் 10 மணி இந்த ரேஞ்ச் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் அப் சைடு போயிடும். இந்த நான் கொடுத்துருக்க சப்போர்ட் தொடாது, இதுலேருந்து மார்க்கெட் அப் சைடு போக எதிர்பார்த்தோம். ஆனால் நடக்கலை. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஹையை விட பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட் மறுபடியும் ஃபால் ஆகி நம்ம கொடுத்த சப்போர்ட் எவ்வளோ கொடுத்தோமோ அந்த சப்போர்ட்டில் ஃபுல்லாக சப்போர்ட்டு திருப்பி அப் சைடு திருப்பி இந்த ரேஞ்சிலே முடிஞ்சிச்சு. இந்த சப்போர்ட்டே பிரேக் பண்ணல. இந்த இதில் ரொம்ப நாள் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பிரேக் கொடுத்து திருப்பி மேலே வந்து முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம், இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வந்து 50,984 வரைக்கும் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்ம இந்த சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் சைடு திரும்ப வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து எதிர்பார்க்காத இருக்குது ஃபால். ஆக்சுவலாக இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப் சைடு திரும்ப வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுதான் நாங்கள் கால்ஸே கொடுத்தோம். ஆனால் அது ரீச் ஆகலை. ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சிலேருந்து மறுபடியும் கால் சைடு போக வாய்ப்புன்னு கொடுத்தோம். ஒரு கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் செஞ்சு திருப்பி இறக்கிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலேருந்து மறுபடியும் கால் சைடு கொடுத்தோம். ஆனால் திருப்பி இதையும் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம ட்ரேட் ஆகிட்டு ஆக்சுவலாக டோட்டலாக நீங்கள் 50 பாயிண்ட் லாஸு நீங்கள் எங்களோட இதில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா போன வாரம் வீக்லியோட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா என்கல் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வீக். நம்ம ஆக்சுவலாக இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் வச்சு தான் மறுபடியும் இறங்குன்னு பார்த்தோம். அது இன்றைக்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் இறங்கிறதுக்கான செட்டப்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். என்னோட எதிர்பார்ப்பேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டு திருப்பி இதுலேருந்து அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடங்களில் போனப்போ தான் மறுபடியும் ஃபால் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது இன்றைக்கி இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிடுச்சு டே கேண்டில் பொறுத்தளவுக்கும். சரி, ஓகே, இந்த டே கேண்டில் எந்த அளவுக்கு இறங்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அதாவது 24,350 to 400 இந்த ரேஞ்சுக்குள்ளே. அதாவது இப்போ 2 கேண்டில் அடுத்தடுத்து ஆகிட்டா இது போல தான் வந்துடும். இப்போ நாளைக்கே அப்படி இறங்கிடுச்சுன்னா இந்த அளவுக்கு வந்துடும். ஒரு 2-3 கேண்டில் போட்டிங்கன்னா இந்த ரேஞ்சு தொடர்றப்ப பார்த்தீங்கன்னா 400-450 ரேஞ்சில் தான் மார்க்கெட் அப் சைடு திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதையும் பிரேக் பண்ணிச்சா பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மார்க்கெட் வந்து இறங்கிறதுக்கான செட்டப் தான் இருக்குது இந்த ரேஞ்ச் வரைக்கும். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,960, அதுக்கடுத்து 25,083, அடுத்து 25,168 வரைக்கும் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,801, அடுத்து 24,736, அதுக்கடுத்து 24,570 வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பனான ஒரு வேலை இந்த ரேஞ்சு போயிட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மூமெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு. இந்த 960 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த 25,168 பிரேக் பண்ணால் மட்டும் தான் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு இடையில என்ன தான் மார்க்கெட் மேலே போனால் இறங்க தான் வாய்ப்பு. என்னோட பாயிண்ட் ஆஃப்ல இந்த இடத்துல இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்படியே பிரேக் பண்ணாலும் இந்த 960 25,000 ரவுண்ட் ஃபிகரில் போய்ட்டு வேணால் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். ஆனால் 90% இந்த ரேஞ்சிலே திரும்பறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு இதுவும் என்கல் பண்ணி கீழே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீக் தான் இறங்கிறது வாய்ப்பு. எதோ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹேமர் மாதிரி வீக்லி இருக்குல்ல, இந்த லோ வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அதாவது 49,670 வரைக்கும் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம். இது வீக்லி கேண்டில் செட்டப் படி மண்டே பார்ப்போம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு தான் வரது வாய்ப்பு. இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மறுபடியும் ஃபால் இருக்கும். அதை வந்து இந்த இடம் வரட்டும் பார்ப்போம். கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம திங்கக்கிழமை பிறகு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இது வரைக்கும் சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 50,822, அதுக்கடுத்து 50,953, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 51,259. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 20,490 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50,149, அதுக்கடுத்து 49,654. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 50,950க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும்.
ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 50,822 தாண்டது சிரமம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் ட்ரெண்டு தான். இந்த மாதிரி பெருசாலும் இந்த இதான் சப்போர்ட். அதான் ஃபஸ்ட் ஃபைனல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 49,654 வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு பிறகு தான் மார்க்கெட் அப்சைடு கொஞ்சம் திரும்புறது வாய்ப்பு இருக்கும். அது இந்த இடம் வரட்டும், அப்புறம் பார்ப்போம். என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, ஒரு வேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இந்த லைனை தொட்டுட்டு ஒரே ஃபால் அப்படி இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு. அதே போல் நிஃப்டியும் அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்ஸ் லேசாக இருக்கும், அங்கேருந்து பெரிய ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.